எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு ஹெச்எஃப் மாடு, ஒரு ஜெர்சி மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முதலாவதாக நாம் இந்த ஹெச்எஃப் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 3ஆம் நீத்து கன்று மாடுங்க. கண்ணினி இன்றோடு 3 நாட்கள் ஆகுது. மாடு தற்போதைக்கு சீம்பாலில் தான் இருக்குது. சீம்பால் மாறிட்டு வருது. மேபி நாளைக்கு கூட நீங்கள் தெளிவான பாலை சொசைட்டிக்கோ வீட்டுங்களுக்கோ தாராளமாக கொடுக்கலாங்க. அதாவது ரெடி பாலுக்கு தயாரான மாடுங்க. நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க. சும்மா அப்படியே அந்த ஒயிட் அண்ட் பிளாக் நெருப்பு மாதிரி இருக்குது மாட்டுக்கு. கருநிற காம்பு கொண்ட மாடுங்க. அதே மாதிரி மாடு கண்ணு இனி 3 நாட்கள் ஆகுது. அழகிய ஒரு காளைக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. மாட்டோட உடலமைப்பு பொறுத்த அளவில் லைட்டாக உடைச்சல் இருக்கக்கூடிய மாடு தான், இருந்தாலுமே கறவைக்கு சூப்பரான மாடு அப்படின்றாங்க. மாடு கறவைக்கு தோக்காதுங்க. பெருங்கறவையில் நல்ல பால் மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க. காலக்கன்றோடு இருக்கக்கூடிய மாடுங்க. குணத்தில் சிறந்த மாடு. ஒரு அடி கூட கறவைக்கு காலை தூக்காதுன்றாங்க. காம்புலாம் சும்மா நச்சுன்னு பொறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான மாடுங்க. கூடவே கலர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது அந்த மாட்டுக்கு. மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குங்க. நல்ல ஈத்து மாடாக பார்க்குறேன், நல்ல குணத்தில் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, நல்ல கறவை திறனோடு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணலாங்க. மாடு நல்ல பெருமாடுங்க. லைட்டாக உடச்சில் இருக்கிறதுனால அப்படி தெரியுது. நல்ல பெருங்கூட்டு மாடு தான். மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் 68,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாட்டோட பல் பார்க்கும்போது பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இது முதல் மாட்டோட டீட்டெயில். இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய சந்தனப்பிள்ளை ஜெர்சி மாடுங்க. இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக மாடு கண்ணின்னு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இந்த மாடு அழகிய கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பரான செவலை சட்டை கன்று இருக்குங்க. மாடு சந்தன பிள்ளையில் இருக்குது. கிடாரி கன்று இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ். மாடு நல்ல குவாலிட்டியில் நல்ல உயரம் நீளம் அகலம் இப்படி எப்படி பார்த்தாலும் மாடு பார்க்க ரொம்ப சூப்பராக அற்புதமாகவே இருக்குங்க. 13 லிட்டர் கறவை நீங்கள் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மாடு தற்போதைக்கு நல்ல ரெடி பாலுக்கு தயாரான மாடுங்க. நல்ல சூப்பரான ஒரு கிடாரி கன்று இருக்குது அப்படின்றதும் பாசிட்டிவ் தான். வீடியோவில் பார்த்த 2 மாடும் தாயும் கன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்குங்க. மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது. யார் வேணால் பிடிக்க மேய்க்க நல்லாயிருக்கும். கிளி கொம்பில் நல்ல முக அழகில் நல்ல தோரணையான உடல் அமைப்பில் சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாடுங்க. இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்புக்கு 2ஆம் மீது கண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வண்டி வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. மாட்டோட குணத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க. காம்பு பாருங்கள் எவ்வளோ பூ காம்பாக இருக்குது. கறவை சும்மா அப்படி கை வைக்கிறார், என்ன அழகாக கறவை வருது பாருங்கள். நல்ல குவாலிட்டி மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட வண்டி வசதி இருந்தது அப்படின்னா நீங்கள் நேரில் பார்த்து மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம். 4 காம்பு நல்லா இருக்கா, மாட்டோட குணாதிசயம் எப்படி இருக்குது, மாட்டோட பல் எப்படி இருக்குது, இது எல்லாமும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் 62,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இடைத்தரகர் யாரும் கிடையாதுங்க. மாடு பிடிச்சிருந்தா நேரடியாக மாட்டின் உரிமையாளரே தொடர்பு கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம். 5,000 10,000 இடைத்தரகு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நன்றி.